ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதமளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचनी दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் हम அடைகிறோம். बहुत ही आनंदित होते हैं. நாம் இந்த வார்த்தை கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर बढ़ेंगे. ஆயத்தமா இருக்கிறீங்களா? क्या आप सब तैयार हो? யோவான் யோहन्ना 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 12 சொல்லப்பட்டிருக்கிறது. 12वां वचन में कहा गया है, இயேசு ஜனங்களை நோக்கி यीशु ने फिर लोगों से कहा, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். जगत की ज्योति मैं हूँ. என்னை பின்பற்றுகிறவன் जो मेरे पीछे हो இருளிலே लेगा நடவாமல் वह अंधकार में न ஜீவ चलेगा ஒளியை அடைந்திருப்பார் என்றார். परंतु जीवन की ज्योति पाएगा. இயேசு என்ன சொல்லுகிறார்? यीशु ने क्या कहा? என்னை जो பின்பற்றுகிறவர்கள் मेरे पीछे हो लेगा அவர்கள் ஜீவ ஒளியை அடைவார்கள். वो जीवन की ज्योति को இயேசு पाएंगे. யார் என்றால் यीशु कौन है? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். मैं जगत का ज्योति हूँ. அவர் வெளிச்சமா वो இருக்கிறார். एक ज्योति है. அப்ப இந்த வெளிச்சத்தை தேடி செல்லுகிறவர்கள், उस ज्योति को खोज कर जाने அந்த वाले, இயேசுவாகிய வெளிச்சத்தை தேடி செல்லுகிறவர்கள் वो यीशु जो ज्योति है उसको ढूंढ कर जाने அவங்க वाले, இருளிலே நடப்பதில்லை. वो अंधकार में नहीं அதுதான் चलेंगे. நம்முடைய ஆண்டவர் விசேஷமானது. वही हमारा जो विशेष कार्य இந்த है. உலகத்துல इस संसार में ஒளியை கொடுக்கிறவர் அவர். ज्योति को देने वाला वो है. மனிதனை பாவத்திலிருந்து, मनुष्य को पापों से, சாபத்திலிருந்து, श्रापों से, வியாதியிலிருந்து बीमारियों से விடுதலை கொடுத்து छुटकारा அவருடைய देकर இருளான வாழ்க்கையை மாற்றி उनके अंधकार भरी जिंदगी को அவருக்கு बदलकर ஒளியை கொடுப்பதாக தான் उनको ज्योति देने के लिए ஆண்டவராகிய ही இயேசு கிறிஸ்து प्रभु यीशु இந்த मसीह பூமியில வந்தார். इस पृथ्वी पर आया. அவர் தான் சொல்லுகிறார், वही कहता है, என்னை जो பின்பற்றுகிறவன் मेरे पीछे हो लेगा இருளிலே वो நடப்பதில்லை, अंधकार में न அவன் चलेगा, ஜீவ ஒளியை वो அடைந்திருப்பான். जीवन का ज्योति को அதனால் அவரை पाएगा. பின்பற்றுங்கள், इसीलिए उसकी पीछा करो, அவரை விட்டு उसे விடாதிருங்கள். मत छोड़िएगा. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீர்கள். जगत के लिए आप ज्योति நீங்க बनोगे, மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. बाकियों के लिए आशीष का कारण மற்ற बनोगे, நன்மையாக அது மாற பண்ணுவா. बाकियों के लिए वो भलाई के तौर पर அவரை करेगा. பின்பற்றுங்கள். उसका पीछा நீங்க कीजिए. உலகத்திற்கு आप ஒரு सब- சாட்சியாக आप जगत के लिए गवाही के रूप உங்களை में ஜீவிக்க आपको जीवन கர்த்தர் बिताने கிருபை செய்வாராக. परमेश्वर अनुग्रह करे. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद करते உடைய हैं. பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं. ஒருவன் என்னை பின்பற்றினால் यदि कोई मेरे पीछे हो ले, அவன் ஜீவன் அடைவான் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. जीवन का ज्योति पाएगा करके कहा உம்மை गया है. பின்பற்றத்தக்கதாக आपके पीछे हो लेने, எந்த உபத்திரத்திலும், कोई भी क्लेश में, பாடுகள் மத்தியில, संघर्ष के बीच में, போராட்டத்தின் மத்தியில तकलीफों के बीच உம்மை में பின்பற்றத்தக்கதாக आपके पीछा करने கிருபைகளை கொடும். अनुग्रह दीजिए. சாட்சியாக நிறுத்தும். आप गवाही के रूप में खड़ा இயேசு कीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन.